சிறியவளே சிறுமகளே கார்கொலுசுல நான் சிறையே கார்குழலே பூமகளே முழு மெழுகுல வடிச்சவளே சுங்கக்குடி சேலக்காரி எம் மனசுல காவல்காரி மன்மதனை போதையில் அழ்த்துறமா எவ்விழி மகள் மந்திரக்காரி நீர்விழி வீழ்ச்சியாய் கார்குழல் நீந்திடும் மீன் வகை உன் விரல் பாடிடும் நின் சுவை தேன்குரல் தேடியே வாடுற உன் நிழல் கதக்களி ஆடும்போது கார்கொலுசுகள் ஜொலிக்கும் பாரு மலர் முகம் காணும் போது என் உயிரோ சித்தையில் எருது நடக்கிற 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 நடையழகு அவளது இடையழகு சேலைகள் மின்னிக்கிட்ட புது ரவிக்கையும் ஒரு தனி அழகு சிரிக்குது கண்ண கருவிழி சிவக்குது கண்ண மறுக்குழி அழகிய அவளது முகமது மயக்கிடும் ஒரு தனி முழுமதி கூந்தலில் சிறப்புடிச்சவன் காவிய காதலிக்காரம் பிடிச்சவன் ஆழ்கடல் முத்து கொளிச்சவன் கண்ணி அழகுல சிக்கி தவிச்சவன் பாரதி கம்பனும் தேடிய மான்விழி மாயங்களால் பிழை கொண்டது என் வழி சோழ கிளியவள் அன்ன கிளியவள் மாலை பண்ணி தந்த தங்க மலர் கொடி. எஸ் பா அப்ப புரியல இப்ப புரியுதுன்ற மாதிரி எப்படி வந்து சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் நாங்க இது வாங்குனீங்கன்னு எனக்கு தெரியல பட் இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. ஒன் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் படிப்பேன், எல்லா கமெண்ட்டும் படிப்பேன், எல்லா கிரிட்டிசிசம் மெசேஜ் எல்லாமே படிப்பேன். ஓகே, அது கரெக்டா தப்பா அப்படின்னு நான் யோசிச்சு பார்ப்பேன். சில இது நான் தப்பா பண்றதையும் சொல்லியிருப்பாங்க, அதை நான் மாத்திக்குவேன். அதை நான் மாத்திக்கணும், அதை நான் ஹர்ட் எல்லாம் ஆக மாட்டேன். ஓ இது தப்பா இருக்கு போலன்னு யோசிச்சு பார்ப்பேன், தப்பா இருந்தா மாத்திக்குவேன். எனக்கு கரெக்ட்னு படுறது தப்பா சொன்னாங்கன்னா அவங்களுக்கு புரியல, அவங்களோட இதுக்கு அது நம்ம போய் எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாதுன்னு விட்டுடுவேன். அந்த கோவம் அப்படின்றதுலாம் வராதா? வரலங்க நிஜமாலுமே. அந்த ஸ்டார்டிங்ல மேபி பீங் அ கேர்ள் அந்த பாடி ஷேம் பண்றது இல்ல அந்த மாதிரி காமெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் பயமா இருந்தது. என்னன்னா இது அப்பா அம்மாலாம் இதுக்கு பழக்கமே கிடையாது, இதெல்லாம் பார்த்து என்ன நினைப்பாங்க பாவம் அப்படிலாம் தோணும். பட் இப்போ இல்ல. இரிட்டேட்டிங்கான ஜட்ஜ்மெண்ட் ஃபார் அவுட்ஃபிட்டை வச்சு கேரக்டரை வந்து ஜட்ஜ் பண்றது அது தப்பு. ஒரு பழைய இன்டர்வியூல நான் என்ன ஒண்ணு பார்த்தேன்னா, நீங்க இந்த ரேப் வாத்தி ரைடு பாடினதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது ஃபர்தரா ப்ரொசீட் ஆச்சா? ஒரு படத்துல வந்துட்டு ஒரு படத்துல ஆண்ட்ரியா அவங்களுக்காக ரேப் பாடி ஆண்ட்ரியா பாடின சாங் அதுல இன்சர்ட் பண்ண ஒரு இங்கிலீஷ் ரேப் ட்ரை பண்ண. அது இன்னும் ரிலீஸ் ஆகல. நிக்காத மறுபடி சிக்காத ஒரு முறை தொட்டாலே கெட்டானே பதிலடி பக்காவா வைப்பானே தெருவில் நடக்கிற கொடுமை கடக்கிற தலைமுறை படிக்கிற தமிழ் இருக்குது புதுமுறை எதுக்குன்னு விளக்குற பழக்கம் எனக்கு இல்லை. எப்போதும் என்னோடு இருக்கும் பட்டாலும் உன்னை ஊரைக்கும் கட்டாயம் மண்ணை தீரட்டும் வேதங்கள் இல்லாது இருக்கும் நாடுங்கள் கண்ணாய் இருக்கும் இதுவரை பொருத்தம் சும்மா அடிவெளி மினுமே தட்ட தரலடி நண்டு சிண்டு ஓதனடி உள்ள வந்தா பவரடி வாத்து யாரு தளபதி பிளாக் தங்கொண்டி காட்டு சிங்கொண்டி நவரி இது கேட்ட மூடு. ஓகே, மாலிவுட்ல ஒரு ஹீரோயின் எவ்வளவு ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்க? டு பி ஆனஸ்ட் இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு மலையாளம் சாங் ஒன்று நான் ரீல் பண்ணியிருந்தேன், அது பார்த்து தான் கேட்டாங்களான்னு எனக்கு ஆக்சுவலி தெரியல. பட் நானே சார் கிட்ட கேட்கணும் சார் எப்படின்னு.